பைத்தானில் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு லைன் ஒன்று டைப் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொட்டேஷனுக்குள்ளே நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நைஸு ஒரு ஃபேஸ் விட்டு கம்ப்யூட்டர் ஒரு ஃபேஸ் விட்டு டுட்டோரியல்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் டுட்டோரியல் கொடுத்துட்டு இதை வந்து நான் இப்போ ரன் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். இப்போ ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணும்போது எனக்கு என்ன செய்யுதுன்னா இந்த மாதிரி நைஸ் கம்ப்யூட்டர் டுட்டோரியல்னு சொல்லி எனக்கு ஒரே லைனில் வருது. இப்போ இந்த ஒரே லைனில் வர்றது எனக்கு ஃபஸ்ட் லைனில் நைஸ்னு வரணும், ரெண்டாவது லைனில் கம்ப்யூட்டர்னு வரணும், மூணாவது லைனில் டுட்டோரியல் வரணும். அதை எப்படி கொண்டு வரும்? அதுக்கு அந்த பிரிண்ட்டு அந்த அந்த வார்த்தைக்கு முன்னாடி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் ஒன்று போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் ஒன்று போட்டுட்டு என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க. என்னென்னா நியூ லைனில் வரும். ஸ்லாஷு என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கே இந்த வேர்டுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அதாவது டுட்டோரியலுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் ஒன்று இந்த மாதிரி ஸ்லாஷ் ஒன்று கொடுத்துட்டு என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க. என்னென்னா வந்து நியூ லைன். இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதாவது நைஸ்னு ஒரு வேர்டு தனியாக வந்துருச்சு, கம்ப்யூட்டர்னு ஒரு வேர்டு தனியாக வந்துருச்சு, டுட்டோரியலுங்கிறது ஒரு வேர்டு வந்து தனியாக வந்துருச்சு. எல்லாமே என்ன செஞ்சுருக்கு, ஒவ்வொரு தனித்தனி லைனில் வந்திருக்கு. அப்போ தனித்தனி லைனில் வேணுன்னா என்ன செய்யணும்னா அந்த வேர்டுக்கு முன்னாடி ஸ்லாஷ் போட்டுட்டு என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸ்லாஷ் என்னன்னு சொன்னீங்கன்னா நியூ லைனில் வந்துடும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.